ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ராவலில் தேர்ட் டே. நம்மளும் அப்படியே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றோம். எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒயிட் ரைஸு சாம்பார் செய்ய போகிறோம். சவுசை வச்சாச்சு. அடுத்து கேரட் வெட்டிக்கிறாரு. கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, இதெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் போட்டு இன்றைக்கி சாம்பார், ரைஸு, மசாலா பொருள் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சாதத்துக்கு உர வச்சாச்சு. பக்கத்தில் வந்து பருப்பு போட்டுருக்கு. பருப்பு பக்கத்தில் வந்து பருப்பு வேக வச்சுருக்கு. ஒரு பாத்திரத்தில் வந்து பருப்பு வந்துட்டுருக்கு. இன்னொரு பாத்திரத்தில் வந்து உலை வச்சுருக்கோம். உலைக்கு வச்சோடனே அரிசி போட்டுக்கலாம். இந்த பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது. பக்கத்துலேயே நமக்கு தண்ணி வசதி, வாட்டர் டேங்க் இருக்குது. இங்கே வேணால் கழுவிக்கலாம். குடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு 25 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லை பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கோம். மாங்காவாது நாலா வெட்டு ஒரு கத்திரிக்காய் நாலா வெட்டு. அவ்வளோதான். ரெண்டு மாடல். பாத்திரம் பார்த்தால பாத்திரம் மாற்றி போடுறாங்க. நம்ம பக்கம் நல்லதுலேயே குருவியாகுது. வெட்டு மச்சான். அதுலேயே ஸ்லைஸ் அடிச்சு விடாது. எதுக்கு அடி சின்ன அடி கிடக்குற? நான் வளையா ஃப்ரெண்ட்ஸ் உலக வச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுட்ருக்கோம். அரிசி போட்டோன்னா ஒரு உடனே வெந்துடும். ஏன்னா உலக வச்சிச்சு உடனே இப்போ அரிசி வெந்துடும். தங்கராஜா ஊத்து. தங்கராஜா சாமா யார் பார்த்து சாமா யார் சாமா உள்ள யார் எதாவது பருப்புலேயே கொஞ்சம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடணும். உருளைக்கிழங்கு வந்துச்சுன்னு செக் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் தனியாக. இப்போ வெந்த உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம பருப்பில் வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சாதம் வெந்துருச்சு, வடிக்கிற பதம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ சாதம் வடிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வந்துருச்சு, உருளைக்கிழங்கு தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ சாதத்தை ஃபஸ்ட்டு வடிச்சிக்கலாம். தூக்கிட்டு வராங்க. நம்ம கீழே ஒரு பிளேட்டு வச்சு அது மேலே ரைஸ் ஸ்ட்ரைனர் வச்சு வடிக்கட்டுறோம். இதில் கொஞ்சமாக நம்ம அந்த ரைஸோட வாட்டர் மட்டும் பிடிச்சிக்கணும், கஞ்சி தண்ணி. ஏன்னா ரசத்தில் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக பிடிச்சிருக்கோம். அடுத்து சின்ன ஒரு பாத்திரத்தில் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணாமல் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் ஊற்றிட்டு அடுத்தது நம்ம தாளிப்பு மிளகா எடுத்துக்கலாம். குண்டு மிளகா, கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம குண்டு மிளகா போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வருது, நல்லா கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு கம்மா க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க, மிளகாவும் போட்டாச்சு. அடுத்து நம்ம எல்லாமே கரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி, புளி எல்லாமே மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். கடுகு அந்த மிளகா நல்லா வறுந்த உடனே மொத்தமாக அதை கொட்டி ரெடி பண்ணிக்கலாம். ரசம் 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். அடுத்து சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் 9 மணி நேரம் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம லஞ்சுக்கு ரெடி ஆகிடும். எல்லாமே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த தண்ணி மொத்தம் ஊற்றியாச்சு. ரைஸுக்கு வடிச்சு வச்சுருந்த தண்ணியும் அதில் இப்போ ஊற்றுறோம் மிக்ஸ் பண்ணி. ரசம் தானே அது பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரசம் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். சாதம் வடித்த தண்ணி, ரசத்துக்கு கரைச்சி தண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பக்கத்தில் பருப்பு வந்துட்டுருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஸ்பெஷல் ரசமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பருப்பும் போட்டுக்கலாம். தண்ணி மட்டும் வடிக்கிட்டு கொஞ்சம் பருப்பும் அதிலே போட்டால் நல்லாயிருக்கும் சொன்னார். அதனால் பருப்பும் அதையே போட்டாச்சு. நான் வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து சாம்பார் வைக்கிறதுக்கான அண்டி எடுத்து வச்சுட்டோம். ஆயில் பிரித்து ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆயில் சைடுன்னு நம்ம ஜீரகம், கடுகு எல்லாமே சேர்த்து இதில் போட்டிருக்கோம். அடுத்ததாக கருவேப்பிலை, தாளிப்பு மிளகா, குண்டு மிளகா, வெங்காயம் எல்லாமே சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணுறோம். சாம்பார் நம்ம அடி பிடிக்காமல் கொஞ்சம் தொலைவிட்டே இருக்கணும், எல்லாம் அடி பிடிச்சிடும். வச்சு தக்காளி ரெடியாக வச்சுக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக வந்தால் போதும். டக்குன்னு தக்காளி போட்டு நம்ம அடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பாக்ஸில் வாங்கி வச்சுருந்தோம், அதிலே போட்டுக்கணும். ட்ராவல் பண்ணதால் நம்ம அரைக்கிறதுக்கான டைம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 கிலோ பாக்ஸை வாங்கி வச்சுருக்கோம். பாதி வந்துச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்.
அடுத்தது நம்ம பருப்பு, அதுலேயே வந்து பச்சை மிளகா, நம்ம வந்து உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம். பருப்பு பச்சை மிளகா அதில் போட்டு ரெடியாக இருக்குது. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை டேரெக்டாக ஊற்றிட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். சாம்பார் அதை ஊற்றிட்டு நம்ம வெஜிடபிள் போடணும். இந்த சைடில் கடாயை வச்சு ஆயில் ஊற்றி அப்பளம் பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் வதங்கி வருது. உப்பு போட்டுருக்கோம். உப்பு நம்ம எதுவும் தெரியாது. இப்போ ஓரளவுக்கு மீடியமான உப்பு போட்டுருக்கு. லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றி வச்சு நம்ம அப்பளம் பொரிக்கலாம். தேவையான ஆயில் ஊற்றுறோம். வெங்காயத்தக்காளி வதங்கி அடிச்சு நம்ம கட் பண்ணி அந்த காய்கறி எல்லாத்தையும் கொட்டி அதையும் ஓரளவுக்கு வதக்கலாம். காய்கறி எல்லாம் போட்டுச்சு நல்லா கலந்து விட்டோம்னு தான் நமக்கு அந்த கீழே மேலே எல்லாமே உப்பாக அந்த காயெல்லாம் வதங்கி வரும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரோட் சைடில் பேச்சுலர்ஸ், ஃபேமிலி மேன்ஸ் எல்லாமே சேர்ந்து சமைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கு. ஆயில் சூடு ஆகிடுச்சு. அப்புறம்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். மழை வர மாதிரி இருக்குது. பொரியல் செய்து வீடியோ எடுக்க முடியுமா எனக்கு தெரியல. கிளைமேட் ரொம்ப மழை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. இப்போ நம்ம பொரிச்சிட்ருக்க எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சவுண்டு ஒரு தூரல் போடுது. அப்பளம் பொரிச்சிடுச்சு. நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பருப்பு ஃபுல்லாக வந்துருச்சு. அதுலேயே நம்ம தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வச்சுருந்தோம். அதனால் நம்ம சாம்பாரில் போடல. போட்ட காய்கறிலாம் வந்துச்சுன்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும். மழை வரதால பொரியல் செய்து எடுக்க முடியுமான்னு தெரில. ஒரு 5 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆகிடும். அப்பளமும் பொரிச்சு எடுத்தாச்சு. சாதமும் வடித்து வச்சாச்சு. இப்போ மழை வரப்போ ஹெவியாக வரும்னு நினைக்கிறேன். மழை இங்கேயே சாப்பிட தான் பிளான்னு. மழை வரதால பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பளமும் வறுத்து முடிச்சாச்சு. மழை அதிகமாகனால பொரியல் செஞ்சு எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பக்கத்தில் இருந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்லி அங்கே வந்தாச்சு. எல்லாருமே சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம். சொன்ன மாதிரி ரைஸு, சாம்பார், பொரியல், அப்பளம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜாங்கிரியா ஊவ முரளி எல்லாம் பாருங்க பையா. பாரதியா அப்படி பாரு. ஐப்பண்ணா கீழே போய்